உங்கள் துக்கம் சந்தோஷமாய் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகிழ்ச்சியான குடும்பத்திலே தொடர்ச்சியாக நானும் பாஸ்டர் டாக்டர் சீலாவும் உங்களுக்கு செய்திகளை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். முக்கியமாக கடனில்லாத வாழ்வு என்ற தொடரிலே இன்றைய தினத்திலே கடைசி தொடராக பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் இந்த பழைய தொடர் செய்தியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் நான் பார்க்கக்கூடிய காரியம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். புரியுங்களா? முக்கியமாக இன்றைய நாளிலே என்ன பாருங்க, நாம் எப்படியாக உழைக்க வேண்டும், சேமிக்க வேண்டும், வருமானத்தை நம்ம என்ன வேண்டும், பெருக்க வேண்டும், கடனை அடைக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும் என்பதை குறித்து நான் தொடர்ச்சியாக போதித்து கொண்டு வந்ததிலே இன்றைக்கு இந்த கடனை அடைப்பதை குறித்து இன்றைக்கு நம்ம உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 30வது அதிகாரம் வசனம் 24 வசனம் 25, பூமியில் சிறியவைகளாயிருந்தும் நாணமுள்ளவைகள் 4 உண்டு, அவை யாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் எவ்வளவு பெரியவராக இருக்கலாம், இல்லை சிறியவராக இருக்கலாம், நீங்கள் அந்தஸ்துள்ளவராக இருக்கலாம், இல்லை படிப்பு குறைவுள்ளவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எவ்வளவு நாணம் இருக்கிறது, அதை வைத்துதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதான் வேதவசனம் சொல்கிறது, நாணம் தன் வீட்டை கட்டுகிறது என்று. புரியுங்களா? அதனால்தான் பார்த்தீங்கன்னாக்க பாருங்க, எறும்பு இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஞானியாகிய சாலமோன் நீதிமொழிகள் 30 வசனம் 24 25 மூலம் தெளிவுபடுத்துகிறார். அதனாலே பணம் ஒரு வல்லமை மிக்கது, சக்தி மிக்கது. பாருங்க, பணத்தோடு நமக்கு இருக்கிற அந்த பணத்தோடு நமக்கு ஒரு கவனமான ஒரு உறவு தேவை. ஏன்னா பணத்திற்கு சக்தி இருக்கிறது. எப்படியாக நீருக்கு பார்த்தீங்கன்னாக்க, காற்றுக்கு, நெருப்புக்கு, இயந்திரத்திற்கு, இப்படி பார்த்தீங்கன்னாக்க எப்படி வல்லமை இருக்கிறதோ அதே போல பணத்திற்கும் வல்லமை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இயற்கையான இந்த ஐம்புலன்னு சொல்றேன் பாருங்க, இந்த இயற்கையான காரியங்களை நாம் சரியான விதத்திலே பார்த்தீங்கன்னாக்க கையாளவில்லை என்றால் அது நம்மை அழித்து விடும். காற்றை சரியாக விதத்தில் காற்று வருகின்ற பொழுது பாதுகாப்பாக இருக்கவில்லை என்றால், நெருப்பு இருக்கின்ற பொழுது அதிலிருந்து பாதுகாப்பாக நம்ம இருக்கவில்லை என்றால், நீரில் இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கவில்லை என்றால், இயந்திரத்தை நம்ம சரியாக கையாளவில்லை என்றால் அந்த வல்லமை நம்மை அழித்து விடும். அதே போல பணமும் பாருங்க வல்லமை மிக்கது, அதை நீங்க சரியாக கையாள வேண்டும். புரியுங்களா? அதனால்தான் நம்ம பாருங்க, ஒரு நல்ல மரியாதை உள்ள முதலாளிகிட்ட நம்ம தொடர்ந்து வேலை பார்ப்போம். அப்ப நீங்க பணத்தை சரியாக நீங்க கையாளவில்லை, மரியாதை இல்லை, பணத்துக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் பணம் உங்களை விட்டு பறந்து போய்விடும். அதனாலே நம்மிடத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் மதிக்க நம்ம என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. புரியுங்களா? அதனாலே அது பணமாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நினைச்சுவாங்க, அது நம்மோடு கூட தொடர்ந்து நீடித்து நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்க வேதத்தில் பார்க்கிறோம், இந்த யோசேப்பு பாருங்க, யோசேப்பினுடைய திட்டம் எப்படின்னாக்க, வேதத்திலே ஆபிரகாமை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆபிரகாமை முன்னுதாரணமாக, ஈசாக்கை முன்னுதாரணமாக, யோசேப்பை முன்னுதாரணமாக, நவோமி, தாவீது, எலியா, எலிசா, இவர்கள் அனைவருமே பஞ்ச காலத்திலே இவர்கள் வாழ்ந்தவர்கள்.
இவர்கள் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சத்தை இவர்கள் சந்தித்தவர்கள், பஞ்சத்தில் இவர்களை தேவன் எப்படி நடத்தினார், இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், ஆபிரகாம் பஞ்ச காலத்தில் தான் அவர் எகிப்துக்கு சென்றார். அங்கே சென்கின்ற பொழுதுதான் ஆகாரை கண்டுபிடித்தால் இஸ்மவேல் அதன் மூலம் வந்தான். கர்த்தர் அவனை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். அங்கே இருந்திருக்கலாம். பஞ்சம் வந்த உடனே அவர் எகிப்துக்கு சென்றார். பாருங்க, நவோமியுடைய கணவன் நவோமி எலிமெலேக்கு, நம்ம ரூத் புத்தகத்தில் பார்த்தா எருசலேம் அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடு, அங்கே இருந்து எரிகோ என்ற பாருங்க மேலிடத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய எரிகோ பட்டணத்திற்கு அவர்கள் சென்றாங்க. அங்கே சென்ற பொழுதுதான் நவோமியுடைய கணவன் எலிமெலேக்கு, ஏன்னா அவன் மரித்து போனான், அவனுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அப்ப தேவனை விட்டு தூரமாய் போகின்ற பொழுது, அப்பத்தின் விட்டை தூரமாய் போகின்ற பொழுது, ஆபிரகாமுக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் வந்தது, அவர் எகிப்துக்கு போனார். எலிமெலேக்கும் பஞ்சம் வந்த பொழுது, ஏன்னா அப்ப தேவனுடைய வீட்டை விட்டு அவர்கள் எரிகோவுக்கு போனார்கள். அப்படி போகின்ற பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதம், அங்கே அதன் மூலமா நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது அங்கே அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடையை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். எலியா மழைக்காக 7 முறை வேண்டிக் கொண்டார், மழை வந்தது என்று பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த விதவை போஷிக்கப்பட்டால் கடன் தீர்க்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அதனால யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது எப்படியாக ஒரு சேமிப்பு முறையை அவர் கையாண்டார், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க யோசேப்பு எப்படி ஒரு பஞ்சகாலம் வருவதற்கு முன்பாக சேமிப்பு முறையை கையாண்டார் என்று ஆதியாகமம் 41வது அதிகாரம் வசனம் 46 முதல் 49 53வது வசனம் 57 முதல் 57 வசனம் வரை பார்க்கலாம். புரியுங்களா? அப்ப பார்க்கின்ற பொழுது முதலாவது பஞ்சம் வருவதற்கு முன்னதாக 7 பரிபூர்ண வருடங்கள் வருகிறது. அதுக்கப்புறம் தான் பஞ்சம் வருகிறது. அந்த நாட்களிலே பாருங்க, பணம் பார்த்தீங்கன்னாக்க பணத்தை சம்பாதிக்க சரிவர நிர்வாகிக்க தெரியாதவர்கள் பஞ்சம் பஞ்சத்தில் மாட்டிக்கொள்வாங்க. பணத்தை சரியாக நிர்வகிக்கக்கூடிய தெரிந்தவர்கள், கையாள தெரிந்தவர்கள் பஞ்சம் வருவதற்கு முன்பாக சேமிப்பை கடைபிடிப்பார்கள் என்பது நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். அதனால தேவன் முதல்ல திரட்சியான நாட்களை கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே அப்புறம் என்ன செய்ய, அந்த திரட்சியான நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சேமிக்க மறந்தால் நம்ம என்ன செய்வோம், பஞ்ச காலத்தில் சிக்கிக் கொள்வோம். அதனால நம்ம பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து இருக்கிறார். நாமும் பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாக சேர்த்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புரியுங்களா? சில உபதேசங்கள் சொல்லப்படும். கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, காப்புறுதி இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது, சேமிக்கக்கூடாது என்று தவறான உபதேசங்கள் கூட இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வேதத்திலே நமக்கு எழுதி வைக்கப்பட்டபடி நம்முடைய மூதாதையர்கள் எப்படி, முன்னோர்கள் எப்படியாக வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம பார்த்து அதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால்தான் வேதத்தில் பார்த்தா முதலாக வங்கிகளை திறந்ததே யோசேப்பு தான். புரியுங்களா? பார்வோனுக்கு யோசேப்பு சொன்ன அறிவுரை என்னன்னாக்க, பஞ்ச காலத்திலிருந்து தப்பி வைக்க விவேகமும் நாணம் உள்ள நிறைந்த மனிதர்களை நீ தேர்ந்தெடு, அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள் என்று அவன் சொன்னான். அதனால நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, நாம் சம்பாத்தியத்தை விட நம்மிடம் இருப்பதை வைத்து நம்முடைய செல்வம் கணக்கிடப்படக்கூடியதாக இருக்கிறது. நீ எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இல்லை, நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனா உங்ககிட்ட எவ்வளவு வைத்திருக்கிற வைத்தான் நீங்க உங்களுடைய மதிப்பு தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க என்று பார்த்தீங்கன்னாக்க வறுமையானவர்களுடைய கேட்க கேள்வி. வறுமையானவர் மனதில் நீங்க எவ்வளவு சார் சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் எவ்வளவு நீங்க செல்வம் சேமித்து வைக்கிறீர்கள் என்று செழிப்பினுடைய எண்ணம் உள்ளவர்கள் கேட்பாங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கு, சேமித்து வைத்திருக்கீங்க என்று கேட்கக்கூடியவர்கள் அது செழிப்பின் சிந்தனையாக இருக்கிறது. புரியுங்களா? நம்ம கோடிகளை சம்பாதிப்பதினாலே கோடீஸ்வரர் அல்ல, கோடிகளை சேமித்து வைத்திருப்பதனாலே நம்ம கோடீஸ்வரர்கள் என்று மக்கள் தீர்மானிப்பார்கள். அதனால்தான் சிறுக நம்ம சேமித்தால் பின்பாக நமக்கு பெரிய அறுவடையை பெரிய பார்த்தீங்கன்னாக்கா செல்வத்தை நம்ம வைத்துக் கொள்ள முடியும். அதனால்தான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் வசனம் 6 முதல் 8 பார்க்கின்ற பொழுது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து நாணத்தை கற்றுக்கொள்,
அதற்கு பிரபும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். புரியுங்களா? பாருங்க, எவ்வளவு இந்த எறும்புக்கு லீடர் கிடையாது, தலைவன் கிடையாது, வழிகாட்டி கிடையாது. ஆனால் எறும்பு மழை காலத்திற்கு முன்பாகவே தனக்கு தேவையான ஆகாரத்தை சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பாத்தியம் பண்ணுங்க, சேமிங்க, முதலீடு செய்யுங்க, வருமானத்தை பெருக்குங்க, செலவழிங்க. இந்த 5 காரியம் தான். சம்பாதியுங்கள், சேமியுங்கள், முதலீடு செய்யுங்க, வருமானத்தை பெருக்குங்க, செலவழிங்க. இந்த 5ஐயும் மனதில் வைத்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பான வாழ்வு நீங்க வாழ முடியும். புரியுங்களா? அதனால தான் அங்க என்ன சொல்கிறாரு யோசேப்பு, ஜனங்கள் உங்கள் விளைச்சலில் 5ல் 1 பங்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும், வந்து பார்வோன் இடத்துல நீங்க கொடுக்க வேணும். ஸ்டோர் ஹவுஸ்ல நீங்க இருக்கக்கூடிய கிட்டங்கில சேமிப்பு கிடங்குல 5 விளைஞ்சிச்சுன்னா அதுல 1 பங்கு நீங்க கொடுத்துட்டு 4 பங்கு நீங்க வைத்துக் கொள்ளணும். இந்த 1 பங்கு தான் சேமிப்பு. பஞ்ச காலத்திற்கு முன்பாக வருவதற்கு முன்பதாக நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு பங்கு. புரியுங்களா? அதனால்தான் வந்து இன்றைக்கு உங்க வாழ்க்கையில 6 மாதத்துக்கு வேலைக்கு போகலைனாலும் என்னால உட்கார்ந்து நன்றாக கவலை இல்லாம சம்பாதிக்க முடியும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா நன்றாக இருந்த நாட்களில் சேமிக்கவில்லை என்றால் 6 மாதம் என்ன, 1 மாதம் கூட காலம் தெளிவது கஷ்டமாக இருக்கும். அதனால எப்பொழுது குறைந்தது ஒரு 6 மாதத்திற்கு நான் வேலையை செய்யவில்லை என்றாலும் என்னிடத்தில் குடும்பத்தை நடத்துவதற்கு, என்னுடைய எல்லா சேவைகளை சந்திப்பதற்கு என்னிடத்தில் சேமிப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு தீர்மானம் நீங்க எடுக்க வேண்டும். புரியுங்களா? அதனால அது நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். அப்ப நீங்க சம்பாதித்த பணத்தை சொல்றாரு 5ல் 1 ஸ்டோர் ஹவுஸ்ல கொண்டு வாங்க அப்படி சொன்னாரு. எல்லாரும் கொண்டு வந்து எல்லாம் அவனுடைய சேமிப்பு கிடங்களை கொடுத்தாங்க. தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது எல்லா ஜனங்களும் யார்கிட்ட வந்தாங்க, பார்வோனிடத்து வந்தவங்க பாரு சொன்னா யோசேப்பு பாருங்க. தேசத்தில் எகிப்து தேசத்தில் அத்தனை கிட்டங்கி குடவுன் வங்கியினுடைய எல்லா கீயும் யோசேப்பினுடைய இடவாரில் தொங்குனது. எல்லா ஜனங்களும் அவனை தேடினார்கள். அவன் எல்லா ஜனங்களுக்கும் கிட்டங்களை திறந்து விட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க ஆகாரத்தை தானியத்தை அள்ளி வீசினான் என்று பார்க்கிறோம். காரணம் நாணமும் வேகம் உள்ளவனாக அவன் இருந்ததினாலே. ஆனா மீதி அந்த 4% என்ன சொல்றான், 4% நீங்கள் போய் உங்களுடைய குடும்ப காரியங்கள், குடும்பத்தை நன்றாக கவனிங்க, அனுதின காரியங்களை கவனிங்கன்னு சொல்லி ஆதியாகமம் 47:24 பஞ்ச காலத்தில் ஆகாரம் வாங்க வந்த ஜனங்களிடத்தில் யோசேப்பு விளைவில் 5ல் 1 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாக இருக்கட்டும் என்றான். பாருங்க, அந்த 4 பங்கு வந்து பாத்தீங்கன்னா வயலுக்கு, விதைப்புக்கு, குடும்பத்திற்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு அது ஆகாரமா இருக்கட்டும் என்று சொன்னார். நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணம் எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிப்பு அந்த எண்ணத்தில் இருக்காதபடி சம்பாதித்து குடும்பத்துக்கு செலவழிப்பதற்கு நேரத்தையும் பணத்தையும் நீங்க ஒதுக்க வேண்டும். புரியுங்களா? வாரத்தில் ஒரு நாள் நீங்க ஒதுக்கி குடும்பத்தோடு கூட நேரத்தை நீங்க செலவழிக்கணும், பணத்தை நீங்க செலவழிக்க வேண்டும். அதனால்தான் யோசேப்பு அறிவாளியாக இருந்ததினாலே எகிப்து தேசம் மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்களும், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் கூட அவன் காப்பாற்றினான் பஞ்ச காலத்தில் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்படி என்றால் பணம் யாரிடத்தில் வரும் பாருங்க, தனது வருமானத்தை 10ல் 1 சேமிப்பவர், 10ல் 1 தேவனுக்கு கொடுப்பவர்களுக்கும் சேமிப்பவர்களிடத்துல பணம் வரும். புரியுங்களா? 10ல் 1 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திறமையினால தாளந்தினால சம்பாதிச்சீங்களா, அதுல 10ல் 1 நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். புரியுங்களா? அவர்கிட்ட பணம் வரும். 20 வயதில் ஒவ்வொரு மாதமும் 100 ரூபாய் நீங்க சேமித்து வைத்தீங்கன்னா 40 வயது வருகின்ற பொழுது அது கூட்டு வட்டியில போட்டீங்கன்னா 10 லட்சம், 1 மில்லியனுக்கு உங்களுக்கு அந்த கூட்டு வட்டியில பணம் வரும். புரியுங்களா? நல்ல வியாபாரத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு பணம் தேடி வரும். புரியுங்களா? நல்ல நாணமுள்ள ஆலோசனைக்காரர்களின் உதவியோடு, நல்ல கவுன்சிலர்களோடு நல்ல ஆலோசனை செய்து நீங்க முதலீடு செய்தீங்கன்னா உங்களிடத்துல பணம் தேடி வரும். புரியுங்களா? தனக்கு தெரியாத, பழக்கம் இல்லாத தொழிலில் அதிக ஆசைப்பட்டு அவசரப்பட்டு முதலீடு செய்தா பணம் உங்களிடத்தில் தங்காது, கடனாளியா உங்களை கொண்டு போய்விடும். புரியுங்களா? உடனடியாக பணக்காரராக ஆகிவிடலாம் என்ற அவசர கோலத்தோடு பதவியடைப்போடு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காரியத்தில் இறங்கினா பணம் உங்களை விட்டு போய்விடும். புரியுங்களா? சுருக்கமாக நாங்கள் சொல்லணும்னாக்கா பணம் யார் எடுத்து வரும்னாக்கா
வந்து நன்றாக ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களும் ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு இது பிரியமா என்று நீங்க முதல்ல ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மூன்றாவது சேமிப்பை நீங்க பெருக்க வேண்டும். நஷ்டம் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சம்பாதிக்கும் திறனை நீங்க வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும். எதிர்கால வருமானத்தை உறுதி செய்ய வேண்டும். ஒரு வழியில் இல்ல 3-4 வழிகளில் வருமானம் வருமாறு வருகிற வழியிலே நீங்கள் என்ன எல்லா வழிகளை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். புரியுங்களா? கர்த்தருக்கு கொடுப்பதையும் ஏழைகளுக்கு கொடுப்பதையும் நீங்க நிறுத்தக்கூடாது. புரியுங்களா? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னது போல இந்த 7 காரியங்கள் இங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளா முதலாவது தேவனிடத்தில் ஆலோசனைகள் ஜெபிக்கணும். கடைசியாக கர்த்தருக்கும் கொடுக்கணும். கர்த்தருடைய ஏழைகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். புரியுங்களா? அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இந்த சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் பணம் எப்படி உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரியங்களை கேட்டு அதன்படி வாழ நீங்கள் என்ன முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்த பாருங்க முதல்ல எந்த ஒரு வியாபாரம் செய்வதற்கு முதலீடு என்ன? உங்களை நீங்களே முதலீடு செய்யணும். புரியுங்களா? நீங்க பணத்தை பின்பாக முதலீடு செய்வதற்கு முன்பாக நீங்க உங்களை சுயத்தை நீங்க தனி மனிதனாக உங்களை நீங்க முதலீடு செய்யணும். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? நேரம் இருக்கிறது. உங்களிடத்தில் சக்தி இருக்கிறது. உங்களிடத்தில் அறிவு இருக்கிறது. உங்களிடத்தில் சுயநம்பிக்கை இருக்கிறது. உங்களிடத்தில் தொடர்புகள் கம்யூனிகேஷன் செய்ய முடியும். உங்களிடத்தில் அனுபவங்கள் இருக்கிறது. உங்களிடத்தில் சிந்தனை ஆற்றல் இருக்கிறது. உங்களிடத்தில் ஆக்கப்பூர்வமான மனோபம் சிந்திக்கக்கூடிய நல்ல மனநிலைமை இருக்கிறது. சிக்கலை தீர்க்கக்கூடிய அணுகுமுறை உங்களிடத்தில் தான் இருக்கிறது. முடிவெடுக்கும் திறன் நீங்க உங்க பிசினஸ்ல அடுத்தவங்க முடியல, நீங்க தான் முடிவு எடுக்கணும். அந்த திறன் உங்களிடத்தில் இருக்கிறது. பயிற்சி அளிக்கும் திறன் இந்த முதலீடு எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறது. மக்கள் தொடர்பு திறன் புரியுங்களா? ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அந்த தொடர்பு திறன் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. மார்க்கெட்டிங் அறிவு எப்படியாக இந்த ப்ரோமோட் பண்ணுவது, ஏன்னா அதை விளம்பரப்படுத்துவது அது உங்ககிட்ட அந்த திறமை இருக்கிறது. அதே போல கட்டுமான திறன் உங்களிடத்தில் இருக்கிறது. பொறியியல் திறன் உங்களிடத்தில் இருக்கிறது. தொழில்நுட்ப அறிவு உங்களிடத்தில் அந்த முதலீடு இருக்கிறது. அதே போல மென்பொருள் திறன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மென்பொருட்கள் இப்ப இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் நீங்க கையாண்டீங்கன்னா அதை வைத்து உங்க பிசினஸ்ல நன்றாக நீங்க முன்னேறி செல்ல முடியும். நகைச்சுவை உணர்வோடு எப்பொழுதும் கோபத்தோடு இருந்தா என் பிசினஸ் செய்ய முடியாது. நகைச்சுவை உணர்வு நீங்க முதலீடு செய்ய முடியும். பேச்சாற்றல் நல்ல பேச்சாற்றல்னாலே எப்படி ரெப்ரசன்டேட்டிவ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பேசி ஆர்டர் பிடிக்கலாம் பாருங்க. பேச்சாற்றல் மூலமாக நீங்க தொழிலை வர்த்திக்க செய்ய முடியும். அந்த முதலீடு உங்களிடத்தில் இருக்கிறது. எழுத்தாற்றல் நன்றாக எழுதி என்ன பேச முடியும், லெட்டர் எழுத முடியும். புரியுங்களா? கலைத்திறன்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. யோசனைகள் உங்களிடத்தில் இருக்கிறது. ரத்தம், வியர்வை, கண்ணீர் எல்லாம் நான் சொல்லப்பட்ட எல்லா முதலீடும் உங்களுக்குள்ளதான் இருக்குங்க. உடனே உலகத்தில் இருப்பவனை காட்டி உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர் என்ற வேத வசனத்தின்படியாக ஏன்னா இந்த திறமையெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது. இயேசுவான உங்களுக்குள்ள இருக்கிறது போல இந்த திறமைகள் எல்லாம் உங்களிடத்தில் முதலீடு செய்யக்கூடிய எல்லாம் இருக்கிறது. இந்த முதலீடு நீங்க முதல்ல போடுங்க. புரியுங்களா? அப்ப நீங்க என்ன செய்ய முடியும்? நல்ல வருமானத்தை பெருக்க முடியும். புரியுங்களா? அப்ப நம்ம வருமானத்தை பெருக்கக்கூடிய காரியங்களை பார்த்தோம். கடைசியாக பார்க்கக்கூடியது கடனை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டும். எங்க கடன் வாங்கினாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது அரசாங்க சட்டம் அல்ல, தார்மீக நெறியும் அதுதான். கடனை வாங்கிவிட்டு அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுப்பதுதான் தார்மீகமும் சட்ட ரீதியான கடமையாக இருக்கிறது. அதனால இங்க எது சொல்கிறாரு? சங்கீதம் 37:2 துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். துன்மார்க்க ஜீவன் செய்யக்கூடாது. புரியுங்களா? 2 ராஜாக்கள் 4:7 அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீரு, கடனை அடைக்கிறதுக்கு சொல்றாரு எலியா தீர்க்கதரிசி. அதனால நீங்க திட்டமிட்டு சம்பாதித்து மிச்சப்படுத்தி அதை விற்பனை செய்து நீ கடனை அடைக்க வேண்டியது மிக முக்கியம். புரியுங்களா? அதனால எந்த ஒரு பந்தயத்திலும் முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் முடிவு எல்லைய தொட முடியும். ஸ்டார்ட் பண்ணாம முடிவு எல்லைய வெற்றியின் எல்லையை நீங்க என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அநேகர் பாதியிலே துவங்குவாங்க, பாதியில் விட்டு விடுவார்கள். அப்படியே கடன் அடைப்பதில் நீங்கள் இருந்து விடக்கூடாது. பாருங்க, பாத்திரம் வாங்குவது வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு அது ஒரு முன்னோட்டம், அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. பாத்திரத்தை போய் வாங்குறானா ஆசீர்வாத பாத்திரம் எல்லாம் என்ன செய்கிறது? பெருக போகிறது என்ற அர்த்தம். அதனால நீங்க கடனை எப்படியாவது தீர்க்க முடியும் என்ற விசுவாசம், அவிசுவாசம் வந்துடக்கூடாது. விசுவாசம் நான் அடைத்து விடுவேன் என்று வருகின்ற பொழுதுதான் அந்த உங்களுக்கு அதோட 50% உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடும். அதனால கடனை அடைக்காமல் கடனில் தப்பிப்போம் என்ற
மனநிலை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. புரியுங்களா? அப்ப கடனை அடைக்காம தப்பிப்போம் என்று அந்த மனநிலை வரவே கூடாது. புரியுங்களா? கடனை அடைப்பதற்கு ஒரு வருடம் இல்லாட்டி 2 வருடத்தோடு அடைத்து விடலாம். அதனால் விசுவாசத்தோடு நீங்க எப்படியாவது வாங்கின கடனை அடைத்து விட வேண்டும், தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், பொதுவில் நடக்க வேண்டும். புரியுங்களா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, ஒருவேளை போய் எண்ணெய் கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்க அது சிரிக்கு. ஏன்னா ஆனா பாத்திரத்தை கேட்ட உடனே எல்லாரும் கொடுத்தார்கள். வாங்கி அந்த பாத்திரங்களை எண்ணெய் வார்த்து அவள் விற்று கடனை அடைத்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்க உங்களுக்கு கடன் கொடுத்த ஒரு இடத்துல நீங்க போய் என்ன பேசணும்? கடனை தீர்ப்பதற்கான திட்டங்களை அவரிடத்துல சொல்லணும். புரியுங்களா? மொத்தமாக என்னால் கொடுக்க முடியாது, மாதம் ஒரு சிறு தொகையாக நான் கடனை அடைத்து விடுகிறேன் என்று அவரிடத்தில் சொல்ல வேண்டும். புரியுங்களா? நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை செய்வார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடன் கொடுத்தவர்கள் உங்களுடைய அந்த ப்ரொபோசல்ஸை திட்டத்தை ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட தொடர்ந்து நீங்கள் சொல்வது மட்டுமில்ல, அந்த சிறிய தொகை நீங்கள் மாதம் கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய அந்த நம்பிக்கையை அவர்கள் உணர்ந்து உங்களை இழந்து போகக்கூடாது என்று நினைத்து உங்களிடத்திலிருந்து இவருக்கு நீங்கள் கடனை அடைக்க வேண்டும் என்ற உண்மையிலே மனநிலைமையோடு இருக்கிறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க என்று சொல்லி உங்களிடத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்கி சீக்கிரமாக அந்த கடனை எப்படி அவர் அடைத்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மேல் வந்துவிடும். புரியுங்களா? உங்க நம்பிக்கை அவர் இழக்க விரும்ப மாட்டார்கள். அதனால கடன்களை நீங்க தீர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். புரியுங்களா? கடனில் இருப்பவர்கள் உங்க வருமானத்தில் என்ன செய்யணும்னாக்கா 10% ஏன்னா அது 10% ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். 10% 100% உங்க வருமானத்தில் 10% கர்த்தருக்கு, 10% என்ன அது பார்த்தீங்கன்னா உங்க சேமிப்பு, 20% கடனை அடைக்க, மீதி 60% உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கு அன்றாட தேவைகளுக்கு. இப்படியாக நீங்க வைக்கின்ற பொழுது நீங்க உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை சீராக செல்லும். சீக்கிரம் கடன் அடைத்து நீங்க செழிப்புக்குள்ளாக வரலாம். நீங்கள் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு லிஸ்ட் எழுதி வைத்திருக்கணும். புரியுங்களா? யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் என்று தொகை எழுதி வைத்திருக்க வேண்டும். முதல்ல சிறிய தொகை எழுதிடுவாங்க, பின்னால் பெரிய தொகை எழுதிடுவாங்க. அப்ப எழுதிச்சு மொத்தம் எவ்வளவு என்று நீங்கள் என்ன பார்க்க வேண்டும். ஏன்னா சிறிய தொகைனா சிறிய கடனை முதல்ல அடைச்சிட்டு அப்புறம் பின்னால் பெரிய கடனை மேலே அடைக்கலாம். சிறிய தொகை கூட அடைக்கின்ற 10 பேர்கிட்ட கடை வாங்கியிருந்தீங்கன்னா சிறிய கடனை எல்லாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு அடைக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். 5 பேருக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது, இதையும் சீக்கிரமாக அடைத்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதனால மாதந்தோறும் கடனை எவ்வளவு நீங்க செலுத்த வேண்டும் என்பதை எழுதி வைக்க வேண்டும். புரியுங்களா? எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 20,000 ரூபாய் வருமானம் வருகிறது என்றால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருகிறது வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பேர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க. முதல் நபர்கிட்ட 12,000, 2வது நபர்கிட்ட 10,000, 3வது நபர்கிட்ட 4,000. முதல்கிட்ட 12,000, 2வது நபர்கிட்ட 10,000, 3வது நபர்கிட்ட 4,000. இப்படி வாங்கியிருக்கீங்கன்னா மொத்தம் 24,000 கடன் இருக்கிறது. 10,000 உங்களுக்கு சம்பளம் வருகிறது. இதை இந்த 3 பேருக்கு எப்படி கடன் அடைக்க வேண்டும் என்றால் நீங்க பார்த்தீங்கன்னாக்க முதல் உள்ளவருக்கு அவருக்கு 12,000 இருக்குல்ல, அதுல மாசம் 9,000, அதாவது 9,000 ரூபாய் மாசம் அடைங்க. புரியுங்களா? 2வது உள்ள நபருக்கு மாசம் 800 ரூபாய் அடைங்க. 3வது நபருக்கு 4,000 இருக்குல்ல, அவருக்கு 300 ரூபாய் மாசம் கொடுங்க. இப்படி நீங்க கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த மாச சம்பளம் 10,000த்துல 2,000 ரூபாய் 20% கடன் அடைக்க ஒதுக்குறீங்க. ஏன்னா மீதி 8,000 ரூபாய் இருக்கு. இதை வைத்து உங்களோட பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு, மற்ற இளவுகளுக்கு நீங்க செய்யலாம். புரியுங்களா? இப்படியாக ஒரு கடனை 20% கடன் அடைப்பதற்கு வைத்துக் கொள்ள வேண்டும். புரியுங்களா? சேமிப்புக்கு 10%, 10% கர்த்தருக்கு, 60% குடும்பத்தை நடத்துவதற்கு. புரியுங்களா? அதனால உங்களால ஒருபோதும் செலுத்த முடியாத தொகையோ செலுத்த முடியாத நாட்களையோ நீங்க ஒத்துக்கொள்ள கூடாது. உங்க கடன்காரரு வாரம் நீங்க கடனை திருப்பி கொடுனா வாரம் உங்களுக்கு மாச சம்பளம் வாரம் எப்படி கொடுக்க முடியும்? வாரம் நீ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கடன் வாங்கினா வாரம் 2,000 ரூபாய் கொடுனா எவ்வளவு கொடுக்க முடியாதுல்ல. அதனால என்ன உங்களால் செலுத்த முடியாத நாட்களையும் செலுத்த முடியாத தொகையும் ஒருபோதும் கடனை அடைப்பதற்கு ஒத்துக்கொள்ளாதீர்கள். புரியுங்களா? சிறிய தொகை இருந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டி பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்க.
என்ன கடன்காரர் உங்களை தேடி வைத்து வருவது போல வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு நீங்கள் உடனடியாக பதில் பேச வேண்டும். உங்கள் நம்பிக்கையை அவர்கள் இழந்து விடக்கூடாது. புரியுதுங்களா? இயலாமைக்கு ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் டிலே ஆனாலும் அதுக்கு வருத்தத்தை நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். தயவாக பேசுங்க, கனிவாக பேசுங்க, கடனிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடுவீர்கள். புரியுங்களா? அதனாலே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செலுத்தக்கூடிய தொகையை கணக்கு எழுதி வைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பக்கம் போட்டு ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கடன் செலுத்தி இருக்கிறோம், எவ்வளவு செலுத்த வேண்டி இருக்கிறது என்பதை எழுதி வைக்க வேண்டும். புரியுங்களா? கடனை அடைப்பதற்கு 1 வருடம் இல்லை 2 வருடம் ஆனாலும் பொறுமையாக இருந்து அந்த முழுவதுமாக அந்த கடனை அடைத்து விட்டு வெளியே வர வேண்டும். இதுதான் கடனை அடைக்கக்கூடிய திட்டங்கள். புரியுங்களா? அப்புறம் கடனை அடைத்து விட்டீங்கன்னாக்க கடனை அடைத்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் தரித்திரத்துடைய எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். தரித்திர எண்ணம், ஏன்னா அந்த உடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க யோசேப்பை பாருங்க, சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் ராஜாக்கள் அரண்மனைக்கு வருவதற்கு முன்பதாக பாருங்க, ஆதியாகமம் 41:14 யோசேப்பு சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். நேற்று வரை கைதியாக இருந்தான். கைதியுடைய வஸ்திரம் இப்போ பார்வோன் அரண்மனைக்கு பிரதம மந்திரியாக உயர போகும்போது அந்த வஸ்திரத்தை மாற்றி, ஏன்னா அவன் சேவிங் பண்ணி அங்கே அவனுக்கு முன்னாடி பார்வோனுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அதனால கடலிருந்து வெளியே பாருங்கன்னா பழைய அதே பாருங்க அந்த இருக்கக்கூடாது. உங்களுடைய ஏன்னா அந்த வெளிப்புற தோற்றத்திலே ஏன்னா ஒரு ராஜாவை போல நடக்கணுங்க. நீங்க ராஜா விட்டு பிள்ளை அடிமையாக வாழ்ந்தீங்க. இப்ப கடலிருந்து வெளியே வரும்போது நீங்க ஒரு ராஜாவை போல ஒரு அந்தஸ்துள்ளவர்களாக என்ன உடை உடுத்துவதிலே மற்ற பேச்சிலே நடக்கையிலே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புரியுங்களா? அது மட்டுமல்ல, நீங்கள் ஏன்னா கடனை நீங்க ரத்து செய்ய வேண்டும். புரியுங்களா? ஒருவேளை நீங்க யாருனாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் சிறிய கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை நீங்க ரத்து செய்யுங்க. புரியுங்களா? அதனால தான் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மற்றவர்கள் உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று இயேசு சொல்லியிருந்தாரு. அதனால சிறிய தொகை ஒருவேளை உங்கள்கிட்ட யாராவது கடன் வாங்கியிருக்கலாம், நீங்க பெரிய கடன் இருந்திருக்கலாம். சிறிய தொகை கடன் வாங்கினவங்கிட்ட நீங்க மன்னிங்க, அவங்கள மன்னித்து அந்த கடனை ரத்து செய்யுங்க. அப்ப உங்களுடைய பெரிய கடனை ரத்து செய்வதற்கு ஆண்டவர் வழிவாசல்களை திறப்பார். புரியுங்களா? மற்றவர்களுக்கு நீங்க மனம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பார், மனம் இருங்குவார். ஆண்டவர் உங்களுக்கு உதவிகளுடைய அந்த வாய்க்கால்கள், ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை ஆண்டவர் திறந்து விடுவார். புரியுங்களா? அப்ப நீங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? உங்களுடைய பேரை பெற்று தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவனுடைய உதவியினாலும் தேவனுடைய தயவினாலும் கடனிலிருந்து வெளியே வருவதற்குரிய சத்தியங்களை வழிகளை நான் கேட்டிருக்கிறேன். இதில் வெளியே வருவதற்கு தேவ ஆவியானவருக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். என்னுடைய மாதத்தினுடைய கடன் இவ்வளவு இருக்கிறது, வருமானம் இவ்வளவு இருக்கிறது, மாதத்தில் 20% நான் கடனை அடைக்க போறேன். அதி சீக்கிரத்தில் கடனை அடைத்து கடனிலிருந்து வெளியே பொருளாதார சுதந்திரத்தோடு வாழ்ந்து நானும் என் வீட்டாரும் பிள்ளைகளும் மனைவி பிள்ளைகளும் பொருளாதார சுதந்திரத்தோடு கூட வாழ்வோம் என்று சொல்லி இந்த கடனை நான் இன்னும் 1 வருடத்தில் அடைத்து விடுவேன், இல்லை 2 வருடத்தில் அடைத்து விடுவேன் என்று நான் தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி நீ எடுக்க வேண்டும். புரியுங்களா? அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தொடர் கிட்டத்தட்ட 7-8 தொடரில் கடன் இல்லாத ஒரு வாழ்வை குறித்து உங்களோடு போய்த்து கொண்டு வந்தேன். நிச்சயமாக இந்த தொடர் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். புரியுங்களா? கடனில் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், கீழ்மட்டமா, நடுமட்டமா, மேல்மட்டமா, கடனில் எப்படி வீழ்ந்தோம், நாம் கடனில் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. கடன் என்ற அந்த எகிப்தை விட்டு வனாந்திரத்தை விட்டு கானான் என்ற செழிப்பான அந்த வாழ்வுக்குள்ளே செல்வதற்கு தேவனுடைய விருப்பம் அதுதான். வாழ்க்கையில் அற்புதத்தை சார்ந்தல்ல, அற்புதங்கள் தேவைதான், ஆனால் ஆசீர்வாதம் தான் நிலையான ஒரு நம்ம நிலையான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு செல்லும் என்று அந்த காரியங்களை குறித்து தெரிந்து வைத்துக் கொண்டீர்கள். கதவை பூட்டிக் கொண்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோடு இருந்து அந்த வேலைகளை செய்வதற்கு அந்த ஸ்திரீ எடுத்த முயற்சி போல நீங்கள் என்ன செய்யணும்? முயற்சி எடுத்து வருமானத்தை பெருக்கி மீந்ததை கொண்டு கடனை அடைத்து வெளியே வர வேண்டும். கடனை அடைக்கக்கூடிய வழிகளை கற்றுக்கொண்டீங்க. இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு வரக்கூடிய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். எல்லா காரியங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. இதை உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க.
இந்த செய்திகளை மீண்டும் நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் ஃபேஸ்புக்கில் டேனியல் ராஜில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு அந்த தேதிகளிலும் அந்த செய்திகள் தொடர் செய்திகளாக கொடுத்திருந்தோம். பாஸ்டர் ஷீலா டேனியல் பாஸ்டர் டாக்டர் ஷீலா டேனியல் அவர்களும் அவர் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை யூடியூப்பில் நீங்கள் போய் ஷீலா டேனியல் என்ற யூடியூப்பில் போய் பார்க்கலாம். இல்லை ஜாய் டிவி யூடியூப்பில் நீங்கள் சென்று பார்த்தா பழைய செய்திகளை பார்க்கலாம். நீங்கள் இந்த செய்திகளை கேட்டு கடனில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே, ஏன்னா அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் நாமம் அதன் மூலம் மகிமைப்படும். உங்களோடு கூட ஒரு பெரிய ஏன்னா வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விடுதலையின் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்று பகிர்ந்து கொண்டேன் என்று நினைக்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக தூய் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து கடன் இல்லாத வாழ்வு, சேமிப்பின் வாழ்க்கை, வருமானத்தை பெருக்கக்கூடிய வாழ்க்கை, நல்ல குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். புரியுங்களா? அதனாலே இந்த வேளையில் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். அருமையான இயேசு இரட்சகரே, இந்த அருமையான வேளையில் இந்த தொடர் செய்தி மூலமாய் ஜனங்களோடு நீ பேசினீர். இந்த தொடர் செய்தி கொடுக்கப்பட்ட நேரத்திற்காய், கிருபைக்காய், தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கேட்ட ஆண்டவரே செய்தியின் வழியாக இந்த ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற கடன் பிரச்சனை நீங்கட்டும், தரித்திரம் நீங்கட்டும், செல்வ செழிப்பு ஒவ்வொரு குடும்பங்களில் உண்டாகட்டும். வானத்தின் மதங்களை திறப்பீராக. ஒவ்வொரு வரவேண்டிய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுடைய எல்லா வாய்க்கால்களும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்துக்கு நேராக திருப்புவீராகப்பா. இவங்க கடனில் எந்த நிலைமையில் இருந்தாங்க என்பதை உணர்ந்து கொண்டாங்க. அதிலிருந்து வெளியே வருவதற்குரிய எல்லா வழி வாசல்களை நீங்க திறந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களிலே அற்புதங்கள் மட்டுமல்ல, ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாக இருக்கும்படியாக நான் செபிக்கிறேன். நீங்க கூட இருந்து காத்து நடத்தும், அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.